தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நிரப்பு நிலைய தீ விபத்து, விசாரணைகள் தீவிரம். அனுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபையில் அறிவிப்பு. வரி விதிப்பு தொடர்பில் டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுரகுமார. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதற்காக இலங்கை போலீசில் சாதகமான மாற்றங்கள் அவசியம். சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீசில் சாதகமான மாற்றம் அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பில் இலங்கை போலீஸ் மீது குடிமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். களுத்துறை கட்டுக்குருந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் இன்று நடைபெற்ற 82வது அடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்தோர் வெளியேறும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தமது தொழில்துறைக்கு ஒருவர் எந்தளவு நியாயத்தை நிலைநாட்டியுள்ளார், கௌரவம் அளித்துள்ளார் என்பது அவரின் தொழில் வாழ்க்கையின் ஊடாக பிரதிபலிக்கிறது எனவும், அந்த தொழில் முறைமையை அடைந்து இந்த நாட்டுக்கு அவசியமான மாற்றத்தை ஏற்படுத்த பங்களிக்குமாறு பயிற்சி பெறும் இளம் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். பல துறைகள் வீழ்ச்சியடைந்துள்ள தருணத்தில் நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்த அரசியல் அதிகாரத்தை மாற்ற பிரஜைகள் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு வெற்றி பெறாது என்றும், அனைத்து துறைகளிலும் சாதகமான மாற்றம் தேவை என்றும் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு புதிய போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும், அதனை பாதுகாக்கும் அதே வேளையில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு இந்த நாடு பலியாக இடமளிக்க கூடாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இளைய தலைமுறையினர் தாய்நாட்டின் பொறுப்பை தங்கள் தோள்களில் ஏற்று தங்கள் எதிர்காலத்தை நாட்டின் எதிர்காலத்தையும் சாதகமான நிலையில் கொண்டு செல்ல பாடுபட வேண்டும் என்றும், இன்று இலங்கை போலீஸ் நிரந்தர சேவையில் இணைவது வலுவான முன்னெடுப்பாகும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அவசர நிலைமைகளில் பிரஜைகளுக்கு விசேட அதிரடிப்படை வழங்கி வரும் சேவை மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த அணிவகுப்பில் 118 உப போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் 231 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் தங்கள் அடிப்படை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வெளியேறினர். இந்த பயிற்சியின் போது விசேட திறமையை வெளிப்படுத்திய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கினார். பயிற்சி பெற்று வெளியேறும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நினைவு பரிசு ஒன்றும் வழங்கப்பட்டது. சாமர சம்பத் தசாநாயக்காவுக்கு பிணை. ஊவா மாகாண சபையின் 6 கணக்குகளின் நிலையான வைப்புகளை முதிர்வு காலம் நிறைவடைவதற்கு முன்னர் நீக்கப்பட்டமை தொடர்பான வழக்கிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க சிறைச்சாலை அதிகாரிகளால் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணையிலும் விடுவிக்க உத்தரவிட்டார். 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபையின் முதலமைச்சரால் அந்த மாகாணத்தின் முன்பள்ளி பாடசாலை பிள்ளைகளுக்கு புத்தக பைகளை வழங்குவதற்காக தேசிய சேமிப்பு வங்கியின் அனுசரணை கோரப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையை வங்கி நிராகரித்ததன் பின்னர் குறித்த மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்பு கணக்குகள் முதிர்வு காலம் பூரணமாவதற்கு முன்னர் நீக்கப்பட்டுள்ளது. இதனூடாக ஊவா மாகாண சபைக்கு 173 லட்சத்துக்கும் அதிகமான தொகை நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பான வழக்கில் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஏற்கனவே அவர் பிறிதொரு வழக்கில் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வியாழேந்திரனுக்கு பிணை.
முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கையூட்டல் பெறுவதற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இன்று நீதிமன்றில் தெரிவித்திருந்தது. இதனையடுத்தே வியாளேந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் குறித்த சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதே நேரம் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. கட்டுநாயக்க 18ஆம் கட்டி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கட்டுநாயக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 50 வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையின் கடமைக்கு இடையூறு விளைவித்த ஒருவர் கைது. மதுபோதையில் இருந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் குழு தன்னை கைது செய்ய முயற்சிப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலியை வெளியிட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. மதுபோதையில் இருந்த குறித்த இளைஞனை காவல்துறையினர் கைது செய்த போது அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த ஏனைய நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தேவேந்திரமுனை துப்பாக்கிச் சூடு, துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 2 கைது. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேவேந்திரமுனை பகுதியில் கடந்த 21ஆம் திகதி இரவு ஒன்றொலியில் பயணித்த 2 இலக்கு வைத்து வேன் ஒன்றில் பிரவேசித்த தரப்பினர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 29 வயதுடைய 2 உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோசல ஜெயவீரவுக்கு பதிலாக நாடாளுமன்றம் வரும் சமந்த ரணசிங்க. கேகாலை மாவட்டத்தின் பொது தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சமந்த ரணசிங்க மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல ருவான் ஜெயவீரவுக்கு பதிலாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக உள்ளார். பொது தேர்தலில் 40,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்ற சமந்த ரணசிங்கவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தக மானியில் வெளியிட்ட பின்னர் அவர் பதவியேற்பார். கோசல ஜெயவீர கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாரடைப்பு காரணமாக காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளமையை நாடாளுமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்தது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்த சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபையில் அறிவிப்பு. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி சபாநாயகர் இன்று சபையில் அறிவித்துள்ளார். அதன்படி அரசியலமைப்பின் கீழ் இந்த சட்டமூலம் தொடர்பான தீர்மானம் எதனையும் உயர்நீதிமன்றம் மேற்கொள்ளவில்லை என்று சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களும் மனுதாரர்களால் மீள பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அந்த மனுக்களை தொடர்ந்தும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாதிருக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் உத்தியோகபூர்வ நடவடிக்கையில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சபாநாயகர் அறிவித்திருப்பதாகவும் பிரதி சபாநாயகர் அறிவித்தார். அரசு சேவையில் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி. அரசு துறையில் 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் 18,853 பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் பல்வேறு நிறுவனங்களின் பணிக்குழாமினரை மீண்டும் மீளாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் விதந்துரைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சேவையில் புதிதாக 18,853 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அதுக்கமைய நியாயமான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய அதற்கான விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்காக உரிய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி, முட்டை ஆகியவற்றின் விலை மேலும் அதிகரிப்பு. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு குறைவான காலப்பகுதியே காணப்படுகின்றது. புதிய பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலும் பலர் தமது கலாச்சார விழுமியங்களை கருத்தில் கொண்டு தமது வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை நோக்கி பயணிக்கும் நோக்கில் புதுவருடத்தை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றனர். எனினும் இந்த நாட்களில் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் அதிக கேள்வி எழுவதே இதற்கு காரணம் என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். முட்டை ஒன்றின் சில்லறை விலை 39 ரூபாய் முதல் 41 ரூபாய் வரை நிலவுகின்றது. 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மறுதினத்தின் பின்னர் 1 கிலோகிராம் மீனின் விலை அதிகரிக்கப்படும் என பேலியகுடம் மீன் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 12ஆம் திகதி பூரணை தினம் தவிர 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் விற்பனை நிலையங்கள் திறந்திருக்கும் என பேலியகுட மீன் விற்பனை சங்கத்தின் தலைவர் ஜெயசிறி விக்ரம ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகளின் விநியோக நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்ப்போம். 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் இன்றைய தினம் நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர ஏனைய சபைகளுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோக நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இவ்வாறு வழக்கு நிலுவையில் உள்ள 225 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டு விநியோகம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதேவேளை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் இம்மாதம் 16ஆம் திகதி முதல் 29ஆம் திகதி வரையில் மேற்கொள்ளப்படவுள்ளன. அதே நேரம் 10 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 9.6% அதிகரித்துள்ளது. இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் தரவுகளின்படி இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2,29,298 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 7,22,276 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த வருடம் இலங்கைக்கு 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலான பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையில் காற்றின் தரம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அத்துடன் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு காற்றின் தரச்சுட்டன் 36க்கும் 62க்கும் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு 7, யாழ்ப்பாணம், குருநாகல், வவுனியா, காலி, இடத்தினபுரி, எம்பிலிப்பிட்டி, புத்தளம், பதுளை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள வேளைகளில் குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, பகல் வேளையில் 1 முதல் 2 மணி வரை காற்றின் தர குறியீடு குறைவடைந்து காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலைய தீ விபத்து விசாரணைகள் தீவிரம். குருநாகல் வெகிர பகுதியில் 4 மரணத்தை ஏற்படுத்திய எரிபொருள் நிரப்பு நிலைய தீ விபத்து சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையும்
லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தினரும் பிரத்யேகமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை குறித்த தீ விபத்தில் காயமடைந்த 4 பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அமைந்துள்ள லாப்ஸ் எரிவாயு கொள்கலன் களஞ்சிய சாலையில் நேற்றிரவு 11 மணியளவில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.